இனியவர்களே, ஆனந்தமானவர்கள், அற்புதமானவர்கள். 2024 பார்லிமென்ட் தேர்தலிலேயே ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. இன்னும் பிரச்சாரத்தை பலப்படுத்த வேண்டும். இன்னும் ஐடி விங்க ரொம்ப நிறைய முறையில யூஸ் பண்ண வேண்டும். ஒரு வார் ரூம் மாரி ஈடுபடுத்தி, அ நிறைய இன்டெலிஜென்ஸ வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய இளைஞர்கள் அதாவது மத்த கட்சியிலலாம் ரூ. 200க்கும், ரூ. 500க்கும் ஐடி விங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பல ஆயிரங்கள் செலவு பண்ணுது. இலவசமாகவே கேப்டனை கொண்டு போய் சேர்ப்பதற்கு கேப்டனுடைய ரசிகர்கள்லாம் இப்போ எப்படி இருந்தாலும் 40+, 50+ அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் எல்லாருமே அப்டேட்டில் இருக்காங்க. என்ன ஒரு சூழ்நிலைன்னா, எல்லாருமே யூடியூப், ஃபேஸ்புக், மற்றபடி சேனல் இலவசமாகவே நிறைய பேர் கேப்டனுக்கு ஆதரவாக மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு ஐடி விங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, எல்லா கட்சியிலும் ஃபார்மாலிட்டியாக இருக்கும். அப்படி இல்லாமல் அவர்கள் அந்த ஐடி விங் நல்ல நல்ல டீமை போட்டுருக்காங்க. நிறைய ஐடி விங்லேருந்து கூட நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு நம்மளை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய செய்திகள் வாரும் வாரும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் பெரிய லெவலில், பிஜேபி பெரிய லெவலில் தொடர்ந்து ஜெயித்து கொண்டு இருப்பது இந்த வாரும் அப்படிங்கிறது தான். அது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா, எல்லா காலகட்டத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இப்போலேருந்தே மைண்ட் செட் பண்ணி விஜய் பிரபாகரன் ஒரு தொகுதியும், மற்றபடி அந்த கட்சிக்கு உண்மையான உழைத்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இளைஞர்கள், அப்டேட்டில் இருக்கிறவர்கள், மக்களிடம் செல்வாக்கு உள்ளவர்கள் எல்லோருமே ஒன்று திரட்டி, நிறைய சிந்தனையாளர்கள், நிறைய பேச்சாளர்கள் எல்லோரும் ஒன்று திரட்டி, ஐடி விங், டிஜிட்டல் விங், அதாவது இப்போ அவங்களுக்கு சாதாரணமாக எப்படி யூடியூப் சேனல் இருக்குது, எவ்வளோ ஃபேஸ்புக் தகவல் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வெறும் ஆஃபீஸில் உட்காந்துட்டே இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் விஷயங்கள் கிடையாது, கேப்டனுக்கு கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றது. கொட்டோன்னு கொட்டக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஒரு செயல்பட்ட ஒரு தலைவன், ஒரு செயல்பாடை கொண்டாடி தீர்க்க வேண்டிய தலைவன், லட்சமான விஷயங்களை கொண்டாடி தீர்க்க வேண்டிய விஷயம். இப்போ தமிழ் சினிமாவில் கேப்டன் தொட்டதெல்லாம் எப்படி ஜெயிக்குமோ அதுபோன்று அரசியலும் கேப்டன் தொட்டதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆகவே கேப்டன் ஆதரிச்சு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சேனல்ஸ், ஒரு சேனல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர்கள்லாம் நல்ல கேப்டன் இறந்ததுக்கு அப்புறம் சாதாரணமாக ஒரு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ பார்த்தாக்கா 11 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. இப்போ வேற வீடியோ போட்டிருந்தாலும் அந்த சேனல் வளர்ந்தது ஃபுல்லாகவே கேப்டன் வைத்து தான். ஆனால் அவங்க அதை கரெக்டான ட்ரெண்டிங்கில் பிடிச்சி நல்லா கொண்டு போனாங்க. அது மாதிரி பல சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா கேப்டனை பற்றி பேசி நிறைய வளர்ந்தார். அவர்களெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டாம். ஏன்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார்மாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உணர்வுபூர்வமாக பேசக்கூடிய விஷயங்களை கேப்டனுடைய தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நானும் சமூக வலைகள் தந்திருப்பேன். உதாரணத்துக்கு எங்களுடைய சேனலே பார்த்துக்கிட்டு ஒரு 1000, 2000 பேர் தொடர்ந்து விடாமலும் எவ்வளோ செயல் இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டோனே பார்த்தீங்கன்னா ஒரு 1000, 2000 கமெண்ட் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணிட்டாங்க. இது ஒரு எந்த வேலையும் இருந்தாலுமே, எந்த பவரும் இல்லாமல், எந்த அதிகாரமும் இல்லாமல், உணர்ச்சி பங்கு, முக்கியமாக குடும்ப தலைவிகள், பெண்களுடைய ஆதரவு, இவ்வளோ பெண்கள் கேப்டனுடைய ரசிகர்கள் பெங்களூர்லேருந்து சரி, தென் மாவட்டங்கள்லேருந்து சரி, வட மாவட்டங்கள், முக்கியமாக வட மாவட்டங்கள், சென்னையிலேருந்து சரி, அவ்வளோ பெண்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் யூடியூப்பை பார்க்குறாங்க, சிறு வியாபாரங்கள் பண்ணுறாங்க, சிறு விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்க நிறைய கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். அதாவது மற்ற கட்சிக்கெல்லாம் பல நூறு கோடிகள் செஞ்சு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அது இலவசமாகவே தேமுதிகவுக்கும் கேப்டனுக்கும் நடந்துச்சு. அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணி அவங்க ஒரு அந்த ஐடி விங் ஆஃபீஸ் தனியாக இப்போ சேனலுக்கெல்லாம் நிறைய ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. இது எலெக்ஷன் டயத்தில் மட்டும் போடாமல் இப்பயே அதை ஸ்ட்ராங் பண்ணி அவங்களுக்கு ஆதரவான விஷயங்களை எடுத்து அதுக்கான கண்டென்ட் கொடுத்து அதை மோட்டிவேட் பண்ணி கொண்டாலே போதும். ஏன்னா எல்லாரும் பண்ணுற அரசியல் பண்ணாக்கா அது 50-40 வருஷத்துக்கு முன்னுள்ள அரசியல். அந்த அரசியல் என்றைக்குமே எடுபட போகிறதில்லை. இன்னைக்கு எல்லாம் டிஜிட்டல் மயமாயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வந்துட்டாங்க. கேப்டன் யங்ஸ்டர்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். விஜய் பிரபாகரன்னா யார், கேப்டன் செய்த தொண்டுகள் என்ன, கேப்டன் செய்த இப்போ அவரால் 54 டேரக்டர்ஸ் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ அரசியல்னு மட்டும் இல்லாமல் சும்மா சாதாரணமாக அந்த டேரக்டர் வாழ்க்கைக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சு. இப்போ பாவாலட்சுமணன், அவர் அரவிந்த் ராஜ், ஆர்கே செல்வமணி, ஆர்கே ஆபாவனன் போன்ற நிறைய டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனலில் எப்பொழுதோ ஒரு இடத்துல நல்ல கேப்டன் பற்றி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணலாம். அதை ஒரு கமர்ஷியலாக இல்லாமல், அவங்க கட்சி சாயம் பூசாமல், எல்லா மக்களையும் இப்படி ஒரு நல்ல மனிதர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தாலே அது கேப்டன் அவர்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கின்றார். அது விருட்சமாகி தர்மம் மிகப்பெரும் தலையாக காத்து மிகப்பெரும் விஷயமாக விருட்சம் எடுத்து அது தமிழ்நாடு முழுவதும் பொங்கி வரக்கூடிய, அறுவடை செய்யக்கூடிய காலகட்டங்கள் வரும். அந்த ஒரு உணர்வுபூர்வமாக தான் அந்த அந்த கேப்டனுக்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அலையை குறைத்து விட வேண்டாம் என்பதைத்தான் நாம் விவகார சேனல் எடுத்திருக்கின்றது. அவை இதை அந்த ஐடி விங் நண்பர்களும் கூப்பிட்டு வச்சு அவங்களோட சார்ந்த நிறைய சேனல்ஸ், பத்திரிகையாளர்கள் மற்றும் சினிமா நண்பர்கள் ஆலோசனை பண்ணுங்க. நான் அப்பயே சொன்னேன், அந்த விஜயகாந்த் மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் சமயத்தில் சொன்னேன், நிறைய பயன்படுத்துங்க, நல்லா பைலட்டை போடுங்க, எல்லா வருத்தங்களையும் மறங்க. கேப்டன் இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் வேற எல்லோரையும் ஒன்று சேருங்கள், எல்லோரும் எந்தெந்த தொகுதியில் யார் யார் பலமாக இருக்காங்களோ எல்லோரும் ஒன்று சேருங்கள். கேப்டனுக்காக சில மனக்கருத்துக்கள் இருந்தால் இன்னமும் கேப்டனால ஒன்று சேருவதற்கு நிறைய பேர் தயாராக இருக்கின்றார்கள்.
ஆகவே புது ரத்தத்தை பாய்ச்சுங்கள், புத்தம் புதுசாக மாறுங்கள், எல்லா விஷயங்களும் ஒன்று சேருங்கள் என்பதை சொல்லிக் கொண்டிருந்தேன். திருப்பியும் அந்த செய்தி தான் இருக்கின்றேன். புது லட்சங்களை பாருங்கள். கேப்டன் அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார். அது கோயம்பேடு அல்ல, தமிழ்நாடு முழுவதும் பெரும் விருட்சமாக மாறும். நல் விஷயங்களை ஒன்று சேர்ந்து நல் விஷயங்களை கொண்டு போய் சேருங்கள். இதை பார்ப்பதற்கும், இதை பரப்புவதற்கும், இதை ரசிப்பதற்கும், இதை கொண்டாடி தீர்ப்பதற்கும் கேப்டனுடைய ரசிகர்கள் கட்சி சார்பு இல்லாமல் பொதுமக்கள் 1000 பேர் தயாராக இருக்கின்றார்கள். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லிக் கொண்டு விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழிய நலம், வாழிய வெள்ளான்.